வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல நிகழ்ச்சி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வெற்றி பெறும்படியாகத்தான் இந்த உலகத்தில் தேவன் படைச்சிருக்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 பார்க்குறோம். ஒட்டுமொத்த இந்த 3 உலகத்தை, கடல் உலகம், வான் உலகம், தரை உலகம், இந்த 3 உலகத்தை படைத்து தேவன் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்தில் ரிலீஸ் ஆகும் பொழுது வெற்றியால் தான் ரிலீஸ் ஆகியிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் வாழும் பொழுது அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். காரணம் என்னென்றால் 2 காரியங்கள். ஒன்று, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 2வது பொறுமையாக இருக்க வேண்டும். சரிங்க சார், இந்த நம்பிக்கை யார்கிட்ட காட்ட வேண்டும், பொறுமை எங்கே காட்ட வேண்டும்? நம்பிக்கை இந்த உலகத்தில் காட்ட வேண்டிய தகுதியான ஒரு நபர் என்றால் அதுதான் உங்களை என்னை படித்த அண்ட சராசரத்தை படைத்த தேவனாகிய கர்த்தராகிய தேவன் மட்டும்தான். அவர் மேல் தான் நம்பிக்கை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவன், அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவன் இருக்கிறான். அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவன் தெருவுக்கு நேராக தள்ளப்படுகிறான், வெறுமையாக்கப்படுகிறான், அவன் வாழ்க்கைகள் ஒன்றுமில்லாமல் போகுது என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுள் மேலதான் நம்பிக்கை காட்ட வேண்டும். 2வது பொறுமை. இந்த பொறுமை எங்க காட்ட என்றால் சகல மனுஷனிடத்தில் நீங்கள் பொறுமை காட்ட வேண்டும். எந்தெந்த மனிதர்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தெருக்கள்ல, உங்கள் உறவுகள்ல, உங்கள் சொந்த பந்தங்கள், கம்பெனிகள், தொழில்கள், பிசினஸ், சபைகள்ல எங்கெங்க இருக்கிறார்களோ அத்தனை மனுஷரிடத்திலும் உங்கள் பொறுமையை அங்குதான் காட்ட வேண்டும். அவர்கள் பல விதங்கள், பல முகங்களோடு இந்த உலகத்தில் செயல்படுவார்கள். ஆனால் நீங்கள் பொறுமை என்ற ஒரே முகத்தோடு தான் நீங்க இந்த உலகத்தில் டிக்ளேர் பண்ண வேண்டும். 2வது, அந்த பொறுமை யார்கிட்ட காட்ட வேண்டும்? பிரச்சனைகள், போராட்டங்கள் எவ்வளவு தூரம் வருகிறதோ அவ்வளவு தூரம் அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை மத்தியிலே நீங்கள் பொறுமை தான் காட்ட வேண்டும். அந்த பிரச்சனைகள் தாண்டவம் ஆடும்போது நீங்களும் சேர்ந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு நீ நான் பாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் என்ன நடக்குது தெரியுங்களா? மனுஷரிடத்திலும் பிரச்சனை இடத்திலும் பொறுமையா இல்லாதவங்க இன்னைக்கு 5 இடத்துல இருக்கிறாங்க. எங்கெங்க இருக்கிறாங்க? 1, அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. 2வது, ஹாஸ்பிட்டலில் கை கால் இழந்து போய் இருக்கிறாங்க. 3வது, அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழந்து போனவர்களாக தற்கொலை பண்ணி கொண்டு இன்னைக்கு சுடுகாட்டில் இருக்கிறாங்க. 4வதாக, வாழ்க்கையை வெறுத்து போனவர்களாக, விடாய்த்து போனவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 5வது, நடுமணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நிலையிலே வெற்றியாளராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பிறந்து கொண்டிருக்கிற நீங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையை கடவுள்கிட்ட காட்டுங்கள். பொறுமையை பிரச்சனை இடத்திலும் எல்லா மனுஷத்துல காட்டுங்க. அப்படி காட்டும் போது என்ன நடக்குது? உங்க விசுவாசம் வேற லெவல், உங்கள் நம்பிக்கை வேற லெவல். அப்போ உங்கள் நம்பிக்கை, விசுவாசம் எங்கே கொண்டு போய் முடிவடைகிறது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.